நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். ரொம்ப அழகான முட்களோடு கூடி பச்சை நிறமான இலைகளையும் மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய தாவரம். குறிப்பாக இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது வளர்ந்து கோடைக்காலம் முடியும் போது மறைந்து போகக்கூடிய ஒரு குறுகால வகை தாவரம் சொல்லலாம். இந்த பிரம்மதண்டை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட விரணம், நம்ம சொல்லக்கூடிய புண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிக மிக சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சைகளால் ஏற்படுகின்ற நோய்கள், தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுகின்ற நோய்கள், உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் அதற்கு இந்த பிரம்மதண்டு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பிரம்மதண்டை அதிகமாக உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது. ஆனாலும் நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட காயங்கள் ஏற்படும் போதும், வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட காயங்கள் ஏற்படும் போதும் பிரம்மதண்டுடைய சாறை ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் 10 மில்லி அளவுக்கு சுத்தமான பசுநெய்யை கலந்து புளிப்பு, உப்பு, காரம் இல்லாத இச்சாபத்தியம் அப்படின்னு சொல்லுவோம், எதெல்லாம் நாக்குக்கு ருசியாக தெரிகிறதோ அந்த பொருட்களை விலக்கி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். சிலந்தி நோய் அப்படின்னு சொல்லுவோம். கால்களில் என்ன ஆகும்னா அதிக அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் வரி வரியாக ஒட்டடை போல சிலந்தி போல பரவி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பரவி இருக்கக்கூடிய அந்த காயங்கள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நகம் படும்போதோ காயம் படும்போதோ அது வெடித்து வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்களிலிருந்து ஏற்படக்கூடிய அல்சர் நோயாக அது மாறிவிடுகிறது. அந்த மாதிரி ஏற்படுகின்ற அல்சர் நோய் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெரிகோஸ் சிலந்தி எப்படி மேலே ஏறி போகிறதோ அப்படியே சிறிது சிறிதாக மேலே ஏறி போய் கால் முழுவதும் காயமாக மாறி அந்த கால்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வகையான நீர் வடிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நோயாக அது மாறிவிடுகிறது. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சருக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் கூட அதனால் எந்த பிரயோஜனமும் இருப்பதில்லை. காலிலிருந்து தொடர்ந்து அந்த காயம் இருந்து அந்த காயங்களிலிருந்து ஒரே தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக அது மாறிவிடுகிறது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பிரம்மதண்டு. பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக இருக்கும். ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 மில்லி அளவுக்கு இந்த சாறு எடுத்து அதில் 100 மில்லி அளவுக்கு பசும் பால் கலந்து காலை ஒரு வேளை உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். பொதுவாக பிரம்மதண்டு உள்ளுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு முன்னால் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி சிகிச்சையோ அல்லது வாந்தி சிகிச்சையோ கொடுக்குவது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட ஆறாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் ஒரு 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா அந்த அல்சர் இருந்த இடம் கூட தெரியாமல் மறைந்து போகின்ற அளவுக்கு மாற்றம் வருவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சோரியாசிஸ் நோய் குணமே ஆகலை, ஒவ்வொரு முறையும் மருந்துகள் உட்கொள்ளும் போது மறைந்து போகிறது, மீண்டும் வருகிறது அப்படின்னு கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தி செய்யப்பட்ட இதே மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை முறையான பத்தியத்துடன் தகுந்த ஆலோசனையுடன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சோரியாசிஸ் நோய் நிரந்தரமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கைகள்லாம் வெடித்து விடும், கால் பாதங்கள் வெடித்து தோல் உதிர்ந்து வருகின்ற ஒரு நோய். அந்த அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ்க்கு ஸ்டீராய்டு மருந்துகளை சாப்பிடும்போது குணமாவது போல இருக்கும். ஸ்டீராய்டு மருந்துகளை நிறுத்தும் போது மீண்டும் தோல்களில் ஏற்படுகின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும்போது கூட இந்த பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யக்கூடிய அந்த மருந்துகளை உள்ளுக்கும் சுத்தி செய்யப்பட்ட அந்த ஒரு எண்ணெயை வெளிப்புறமாக தடவி வரும்போது ஒரு 3 அல்லது 6 மாத காலத்தில் அவை முழுமையாக குணமடைவதை பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து ஒரு பிரம்மதண்டு.
ஆனால் தகுந்த மருத்துவ ஆலோசனை, நல்ல பத்தியத்தோடு மட்டும்தான் அதை உள்ளுக்கு சாப்பிட வேண்டும். வெளிப்புறமாக உபயோகப்படுத்துகின்ற வழக்கம் பரவலாக இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவர்களிடையே நாம் பார்த்து வருகின்ற ஒரு வழக்கம். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கரப்பான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற தோல் நோய்கள், குறிப்பாக தலைப்பகுதியிலிருந்து புழுவெட்டுன்னு சொல்லுவோம். தலையில் அங்கங்கே சின்னதாக வட்டமாக முடிகள் கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புருவங்கள் பாதிக்கப்படும். மீசை தாடிகளில் கூட வட்டமாக முடி இல்லாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய முடிகள், கைகளில் இருக்கக்கூடிய முடிகள் கூட வட்டமாக கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கூட நன்றாக குறைக்கக்கூடிய சக்தி பிரம்மதண்டுக்கு உண்டு. பிரம்மதண்டை நன்றாக நல்லெண்ணெய் ஒரு 200 மில்லி எடுத்து, பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 50 மில்லி எடுத்து அதை நன்றாக கொதிக்க வைத்து, தைல பாகம் ஏற்பட்ட பிறகு எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை வெளிப்புறமாக நன்றாக தடவி வருகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பு, அக்குள் பகுதிகளில் ஏற்படுகின்ற அரிப்பு, இன்றைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ் போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த அக்குளை சுற்றி ஏற்படுகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்குவதனால் பார்த்திங்கன்னா அந்த இடங்களே கருமையாக மாறிவிடுகிறது. நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகமான கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு கழுத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக கழுத்துக்கு பின்பகுதி, அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறமாக மாறி இருப்பது, தலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கருப்பு நிறமான ஒரு திட்டு போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவது, இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே அவையெல்லாம் மாறுவதை பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற காயங்கள், பிரம்மதண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தோல் சம்பந்தப்பட்ட, அரிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நீக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அர்டிகேரியா அப்படின்னு ஒரு பிரச்சனை சொல்லுவோம். அதாவது மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் ஏற்படுகின்ற அரிப்பு, அரிக்கும்போது உடலில் பார்த்திங்கன்னா கண்டாக வீங்க ஆரம்பிக்கும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் முழுமையாக குணமாயிரும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த பிரம்மதண்டிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தேய்த்து குளிக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த அர்டிகேரியா நோய் நன்றாக குணமாவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பிரம்மதண்டை பொறுத்தவரையிலும் நீக்க முடியாத காயங்களை, தீர்க்க முடியாத காயங்களை, புண்களை, புறையோடி இருக்கக்கூடிய புண்களை நீக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமுதாயத்தில் நடக்கும் தீய செயல்களை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக கூற வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி. திராவிட முன்னேற்றக் கழகம் எழுச்சியுடன் கொண்டாடக்கூடிய பல தினங்களில் இந்த தினமும் ஒன்று. அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த பிறந்த தினம் என்பது இளைஞர் எழுச்சி தினமாக தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிறந்த தினம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான இரத்த தான முகாம்களை தமிழகம் முழுக்க நடத்துகிற ஒரு தினமாக, லட்சக்கணக்கானோர் தங்களுடைய இரத்தத்தை கொடுத்து அன்றைக்கு அதை ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நடத்தியதை இந்த சமயத்தில் நினைத்து பார்க்கிறேன். இந்த ஆண்டு தன்னுடைய பிறந்த தினத்தை ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடப் போவதில்லை என்று அறிவித்தார். அதற்கு முக்கியமான காரணம் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பேரிடர், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்ட துயரம், அதன் காரணமாகவும் அதனால் ஏற்பட்ட அந்த துயரத்தை துடைக்கிற வகையில் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மக்களுக்கு பணியாற்றுகிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தினமாக தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினால் போதும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அராஜக ஆட்சியை அகற்றுவதற்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக,
ஒரு பிரச்சார தினமாக இதை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்கிறார். இந்த சமயத்தில் அவருடைய இந்த பிறந்த தினத்தில் அவரை பற்றி, அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நாம் சில சொற்களை இங்கே பகிர்ந்து கொள்வது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவராக உயர்ந்து நிற்கும் ஸ்டாலின் அவர்களை பற்றிய சில அடிப்படையான எண்ணங்களை நாம் மறுபடியும் நாம் நினைவு கூர்வதற்கு உதவியாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது கடும் போராட்டங்கள் நிறைந்தது. அது உண்மையில் ஒரு முட்களிலான ஒரு பாதை என்று கூட சொல்லலாம். அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பதே நெருக்கடி நிலை காலத்தின் போது துவங்கியது. மிக மிக இளைஞராக அவர் இருந்தபோது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் பல கொடுமைகளுக்கு ஆளாகிறார். அப்போது அவர் சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதனுடைய வடுவை இப்போதும் அவரிடம் நாம் பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டமாக அவர் எப்போதும் நினைவு கூறுவது என்பது அவசர நிலை காலத்தில் தான் சந்தித்த அந்த கொடுமைகளைத்தான். அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே அவசர நிலை காலத்தை, எமர்ஜென்சியை, மிசாவை எதிர்த்து நின்ற ஒரே ஒரு அரசியல் இயக்கமாக அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், ஒரே ஒரு ஆட்சியாக, மாநில ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அதற்காக அன்றைய திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சிறைச்சாலையில் ஸ்டாலின் அவர்கள் தாக்கப்படுகிற போது அந்த தாக்குதலை தடுப்பதற்கு முயற்சி செய்த சிட்டிபாபு போன்றவர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்த துயரங்களும் நடந்தன. மறக்க முடியுமா? அல்லது காலத்தால் அந்த துயரங்களை அழித்து விட முடியுமா? அப்படி நெருக்கடி நிலை கால நெருப்பில் தன்னை புடம்போட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டவர் ஸ்டாலின். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒருவர் எப்படி படிப்படியாக தன்னை நிரூபித்து உயர்ந்து வர முடியும் என்பதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கையை போன்ற ஒரு உதாரணம் நாம் சொல்வது கடினம். அவர் உண்மையில் தனக்கென எந்த ஒரு சலுகையையும் அவர் பயன்படுத்தி கொண்டதில்லை. மாறாக அவர் அரசியல் நுழைவிலிருந்தே சிறு சிறு பொறுப்புகளை ஏற்று ஒரு கட்சிக்காக ஒருவர் அதிகபட்சமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே அவர் செய்திருக்கிறார். ஒரு வலுவான ஒரு இளைஞர் அமைப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உருவாக்குகிறார். தமிழ்நாடு முழுக்க விடைவிடாமல் பயணம் செய்து ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குகிறார். நிறைய மக்களை இடைவிடாமல் சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார். கட்சி தொண்டர்களை சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார். உண்மையில் அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் ஒவ்வொருவரும், அரசியலுக்கு வர விரும்புகிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்கள் இருக்கின்றன. எப்படி ஒரு தலைவர் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய இயக்கத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேலை செய்வது என்பதற்கு ஸ்டாலின் அவர்களை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த அளவிற்கு அவர் யாரையும் முந்தி செல்லாமல், யாரையும் கடந்து செல்லாமல் தன்னைத்தானே நிரூபித்து படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய அந்த பயணத்தின் மிக நீண்ட பயணத்தில் முதலில் அவர் சென்னை மேயராக, மாநகர தந்தையாக பொறுப்பேற்ற போது சென்னை நகரத்தினுடைய முகத்தையே அவர் மாற்றி அமைக்கிறார். எப்படி கட்சியை வலுப்படுத்துவதில், கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை உருவாக்குவதில் அவர் மகத்தான பணியாற்றியது போல பொறுப்புகள், அவரை அதிகாரபூர்வமான பொறுப்புகள் தேடி வந்தபோது சென்னை மாநகராக இருந்து இந்த நகரத்தை சுத்தப்படுத்துவது, வளர்ச்சி பெற்ற ஒரு நகரமாக மாற்றுவது, அடிப்படை கட்டுமானங்கள் நிறைந்த சிறந்த சாலைகள், குடிநீர் வசதி, பாலங்கள் என இன்றைக்கும் கூட ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது சென்னை நகரத்தை மாற்றியதனுடைய அடையாளம்தான் இன்றைக்கும் சென்னை நகரத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, முகமாக இருக்கிறது. இந்தியாவின் மிக நவீன நகரங்களில் ஒன்றாக சென்னையை மாற்றியதில் அவருடைய பங்கு மகத்தானது. அதற்கு பிறகு வந்த ஆண்டுகளில் அவர் சென்னை மேயராக அவர் பணியாற்றிய காலத்தில் செய்ததை விட அதிக சாதனைகளை செய்வதற்கான ஒரு காலம் வந்தது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக 2006ஆம் ஆண்டிலிருந்து அவர் பதவியேற்ற அந்த 2011ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் ஏராளமான திட்டங்களை, அது கிராமப்புற மேம்பாடு சார்ந்து, பெண்களுடைய மேம்பாடு சார்ந்து எண்ணற்ற திட்டங்களை அவர் தீட்டியிருக்கிறார். பொதுவாக அவரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்பது அவர் சொல்லை விட செயலில் மிகுந்த தீவிர ஈடுபாடு கொண்டவர், செயல்படக்கூடிய அல்லது நேர்மையுள்ள ஒரு குழுவை தன்னோடு எப்பொழுதும் அவர் உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு செயல்களை திட்டமிடுவார். அதோடு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் தூய்மை என்பதனுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பு வைத்த அந்த காலகட்டத்தில்
அவர் உண்மையில் இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்களில் தொடங்கி அதே போல் அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவது வரைக்கும் எண்ணற்ற திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். அது இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தில் மாற்றங்களை உருவாக்கிய ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தில் அவர் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணம், இந்த பயணம் என்பது இன்றைக்கு தேசிய அளவில் அவரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. எந்த ஒரு தலைவரும் இதுவரை செய்திராத ஒரு சாதனை. அதாவது ஒரு தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளில் நேரடியாக பயணம் செய்து லட்சோப லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோரிக்கை மனுக்களை பெற்று ஒரு அரசியல் தலைவர் எந்த அளவிற்கு மக்களிடம் சகஜமாக உரையாட முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணத்தை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அவர் பிற கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று கூட சொல்ல வேண்டும். ஆம், அவரைப் போல ஏன் நீங்கள் இல்லை என்று பிற கட்சி தலைவர்களை பார்த்து மக்கள் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறார். அந்த அளவில் அவர் அரசியலினுடைய தன்மையை, அரசியல் தலைவர்களுடைய அடையாளத்தையும் கூட இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார். அவருடைய பிறந்த தினத்தில் அவரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அவருடைய அரசியல் உறுதிப்பாடு, தெளிந்த சிந்தனை, இயல்பான பேச்சு, மனிதர்களிடம் இயல்பாக கலந்து பழகுகிற தன்மை, அதிகாரத்திற்காக போட்டியிடாத அவருடைய தன்மை, இப்படி பல அம்சங்களின் வழியாக ஒரு மகத்தான ஒரு அரசியல் தலைவராக அவர் நம்முடைய காலத்தில் உயர்ந்து நிற்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தினத்தில் கூறி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆதலால் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் ஆசிரியர் திருமதி சந்திரா அவர்கள். ஒரு ஆசிரியரா இவரோட பயணம் எப்போ ஆரம்பமாச்சு, இந்த 30 ஆண்டு கால பயணத்துல இவங்க பார்த்த சுவாரஸ்யமான அனுபவங்கள், பல மாணவர்களை உருவாக்கின விதம், இன்னைக்கும் இவரோட பணி எப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு இவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஒரு தமிழ் தலைமை ஆசிரியரா, ஒரு எழுத்தாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் மேடம். ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும் போதே அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அதோட மகத்துவம் வந்து பல மாணவர்களை ஏற்றி விடுற ஏணிப்படிகளாக இன்னும் ஆசிரியர் பணி நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதை ஏறி நிறைய மாணவர்கள் நிறைய இலக்கை அடைஞ்சிருக்காங்க. ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை, ஒரு நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுற ஒரு இடம் வந்து பள்ளிக்கூடம் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கீங்க, இப்போ வந்து தலைமை ஆசிரியராகவும் தமிழ் துறையில் இருக்கீங்க. அப்படின்னும் போது இதையெல்லாம் தாண்டி எழுத்து உலகத்திலையும் உங்களோட பயணம், உங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களோட பாதையில் நீங்கள் பார்த்த அனுபவங்கள், மாணவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ விதமான மாணவர்களை உங்களோட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு ஆசிரியராக உங்களோட அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். வணக்கம் மேடம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, 30 ஆண்டுகளும் இந்த பயணம் உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த ஆசிரியர் பணி இதுதான் என்னுடைய இலக்கு, நான் இதில் தான் பயணப்பட போகிறேன் அப்படின்னு உங்களோட ஆரம்பித்த அந்த முதல் நாட்களை பற்றி சொல்லுங்கள். 1984 நான் ஆசிரியர் பணியில் இருக்கிறவன். அந்த ஆசிரியர் பணி நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு நீ அர்ப்பணி என்ற அந்த மொழிக்கு ஏற்ப என்னுடைய பணியை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். நான் பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு ஆசிரியர்கள் மீது ஒரு தனியார் விருப்பம் அதிகம். அவர்கள் மீது ஒரு மரியாதை. ஆசிரியர் பணி ஒரு போற்றத்தகு பணி. ஆகையினால் நான் அந்த பணியை ஏற்றுக்கொண்டதை ஒரு பெருமையாக நினைக்கின்றேன். எத்தனையோ வல்லுநர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள்தான். ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு பொறியாளராக இருக்கலாம், எவ்வளவு சிறந்த மேதைகளையும் உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். எனவே அந்த ஆசிரியர் பணிதான் சிறந்த பணி என்ற ஒரு நோக்கத்திலே நான் அந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு காரணமாக இருந்தது எனக்கு போதித்த ஆசிரியர்கள். இந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த ஆசிரியர்கள் எனக்கு தந்த ஊக்கம், அவர்கள் ஊட்டிய அறிவு
இதுதான் என்னை இந்த நிலைக்கு உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறது. ஒரு பேரும் புகழும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இளம் வயதிலேயே என்னை அறிவூட்டிய அந்த ஆசிரியர்கள்தான். ஆகையினால்தான் இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து எனக்கு எவ்வாறு ஒரு ஆசிரியர் அறிவை புகட்டினார்களோ அந்த அறிவு செல்வங்களை எல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கும் அளித்து அவர்களையும் நான் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன். நான் என்னுடைய இளமை காலம் வேதாரண்யம், புகழ்பெற்ற திருமறைக்காடு உப்பு சத்தியாகிரகத்திற்கு புகழ்பெற்ற அந்த வேதாரண்யத்தில் கன்னியாகுருகுலம், கஸ்தூரிபாய் காந்தி கன்னியாகுருகுலம் என்ற அந்த பள்ளியில் படித்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அந்த பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே கடமையை கண்ணாக போற்றி கற்பித்தவர்கள். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதை போலதான் இந்த வயதில் என்னுடைய மாணவர்களும் நல்லவர்களாக வல்லவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆசிரியர் பணியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலமாக நான் என்னுடைய வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவர்களையும் ஒரு சிற்பியாக ஆக்க வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய ஒவ்வொரு வகுப்பையும் முதல் வகுப்பாக கருதிதான் அனைத்து மாணவர்களையும் செம்மைப்படுத்தி அவர்களை வல்லுநர்களாக ஆக்குவதற்கு பெரும் முயற்சி செய்து வருகிறேன். நிச்சயமா மேடம். இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க ஒவ்வொரு மாணவரையும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் சொல்லிட்டு, இப்போ ஒரு பாடம் நடத்துகிறோம் அப்படின்னும் போது மொழி ஆசிரியருக்கு இன்னும் கூடுதலான ஒரு பங்களிப்பு இந்த நல்லவன் சொல்கிற வார்த்தையில் இருக்குது. ஒரு அறிவியல் ஆசிரியரோ ஒரு கணித ஆசிரியரோ அந்த பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதும். மொழி ஆசிரியர் வரும்போது தான் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் அதை பேச்சில் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, ஒரு மாணவரை நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 30 ஆண்டு கால பயணம் அப்படின்னு வரும்போது நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு போக்கு எப்படி இருக்கோ இதே போக்கு உங்களுடைய முதல் வகுப்பில் நிச்சயமாக இருந்திருக்காது. ஸோ இப்போ மாணவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? எப்படி ஒரு ஆசிரியராக மாணவரை அணுகிறீங்க? மாணவர்கள் என்பவர்கள் ஒரு நம்மிடம் அளிக்கப்பட்ட ஒரு மண் பொம்மைகள். அந்த மண்ணை நாம் எவ்வாறு உருவாக்குவது? மண் என்று சொல்லக்கூடாது, மண்ணில் அழகிய சிற்பங்களை எல்லாம் வடிவமைக்கலாம். அவர்களை குழைத்து அந்த வடிவத்திற்கு ஏற்றாற்போல் நாம் அவர்களை செம்மைப்படுத்துவது தான் ஆசிரியர் தொழில். எல்லா மாணவர்களும் பல்வேறு சூழ்நிலையில் வர வேண்டிய மாணவர்கள். ஒருவர் பணக்கார இடத்திலிருந்து வரலாம், ஒருவர் மிக வறுமையில் ஒருவேளை சோற்றிற்கே வழியில்லாத இடத்திலிருந்து கூட மாணவர்கள் வருகிறார்கள். பல்வேறு சூழ்நிலையிலிருந்து வருகின்ற மாணவர்களை எல்லாம் நாம் அரவணைத்து ஒரு தாயை போல அவர்களுக்கு நாம் அன்பையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லித்தருவது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. வெறும் பாடத்தில் உள்ள கல்வியை மட்டும் போதிக்காமல் அவர்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செயல்களையும் நாம் செவ்வனே செய்து தருவதுதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமையாக இருக்க வேண்டும். காந்தியடிகள் எவ்வாறு ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்தாரோ, ஒரு சிரவணன் பிதுபத்தி நாடகத்தை பார்த்து எவ்வாறு தாய் தந்தையை போற்ற வேண்டும் என்று காந்தியடிகள் உத்தமராக போற்றப்பட்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை, பெற்றோர்களை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும், மாணவர்களுக்கு காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் கூற வேண்டும். அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாம் காந்தியடிகளை போல உத்தமராக ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு மாணவனுடைய மனதிலும் இடம்பெறும். ஆகையினால் அது போன்ற நல்ல நீதி போதனை கதைகளை எல்லாம் மாணவர்களுக்கு சொன்னால் அவங்க பாடத்தில் கல்வி அறிவு பெறுவதோடு இது போன்ற நீதி போதனை கதைகளை எல்லாம் ஏற்று அவர்கள் நல்வழியில் நடப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இன்று பல மீடியாக்கள் மாணவர்களை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கதை சொல்வதற்கே ஆள்கள் இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை. முதலில் பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிப்பதற்கே முடிவதில்லை. அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் தான் தாயாகவும் இருந்து அவர்களுக்கு எல்லாவற்றையுமே செய்ய வேண்டிய கடமை. பாடத்தை போதிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலையிலும் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்பதனால் நாங்கள் இந்த பணியை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக பாடத்தை சொல்லித்தர வேண்டும். பாடம் என்பது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது. அவர்கள் படிப்பது ஒரு சந்தோஷமா, எவ்வாறு ஒரு விளையாட்டு என்றால் ஒரு மகிழ்ச்சியாக மாணவன் துள்ளி குதித்து ஓடுகிறானோ, அதை போலவே
பாடத்தை படிக்க வரும் மாணவர்களுக்கும் அந்த வகுப்பு மிக எளிதாக அவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும். அதனால் என்னுடைய வகுப்பில் என்ன செய்வேன்னா, அந்த மாணவர்களை எல்லாம் முதல்ல அந்த பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை அவங்களுடைய மனதில் கேட்டு அவர்களிடமிருந்தே பதிலை வரவழைக்கணும். அவ்வாறு வரவழைக்கும் போது அவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வெளிவருகிறது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்கிறது. தன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. பேச்சுரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால அவங்க தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்திய பிறகு நாம் சொல்ல வேண்டிய கருத்தை, பாடத்தை எவ்வாறு ஒரு கசப்பு மருந்தில் தேனை கலந்து நாம் கொடுக்கிறோமோ அதே போல மாணவர்களுக்கு தமிழை, அதுவும் ஆங்கில வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழை கற்றுத்தருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆகையினால அந்த ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்கள் தமிழில் எழுத்துப்பிழை, சொற்பிழை, அவர்களுக்கு உச்சரிப்பு பிழை இதெல்லாம் நிறையவே இருக்கும். அதையெல்லாம் திருத்தக்கூடியது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. அந்த வகையில் 30 ஆண்டு கால பணியில் என்னுடைய மாணவர்களை சிறந்த உச்சரிப்பு அவர்களை பழக்குவதில் நான் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறேன் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமா மேடம், ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பணி ரொம்ப நுட்பமானதாக இருக்குது. அவங்க போக்கிலேயே போயிட்டு அவங்களுக்கு என்ன எளிமையாக தெரியுதோ, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போக்கில் போய் பாடம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க ஆங்கில வழி பயில்றவங்களுக்கு வந்து மொழி பாடம் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப சிரமமான விஷயம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறது, சரியான உச்சரிப்பு படிக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க மேடம்? எளிமையாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? தமிழிலேயே இனிமையான ஒரு எழுத்து எதுன்னா ழகரம். அந்த ழகரத்தை மாணவர்கள் உச்சரிக்க மிகவும் கடினமாக அவர்கள் நினைப்பார்கள். அதை போக்குவதற்காக தமிழில் ழகரம் வரக்கூடிய பல சொற்களை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறி பயிற்சி அளித்து அவர்களை சிறப்பாக உச்சரிப்பதற்கு செய்வோம். அடுத்ததாக அவர்கள் வந்து எழுதும் பொழுது வடிவம் இருக்காது அவர்களுடைய எழுத்தில். ஏன்னா எல்லா பாடங்களையுமே ஆங்கிலத்தில் எழுதுறதுனால ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்கள் தான். அதை வந்து மிக எளிதாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதை வந்து எழுதுவதும் எளிது, அதை வந்து சொற்களில் பயன்படுத்துவதும் எளிது. ஆனால் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். அந்த 247 எழுத்துக்களையும் லகர வேறுபாடு இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமான செயல். அதையெல்லாம் நம்ம வந்து பல சொற்களில் பயன்பாட்டில் கொண்டு வரும்பொழுது தான் அவர்களை வந்து அதை எளிதாக புரிந்து கொண்டு எந்த இடத்துல எந்த சொற்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவர்களுக்கு தெரிய வரும். ஆகையினால அவர்களுக்கு ஏழை கிழவன் வாழைப்பழம் வழிக்கு விழுந்தான் என்ற ஒரு சொல் எல்லாருமே அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல். அந்த சொல்லை அவர்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ழகரம் சிறப்பாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல அவர்கள் வந்து பல்வேறு சொற்கள் நாம் வந்து அடிக்கடி அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பல சொற்களை எழுதுவதற்கு பயிற்சி, அவர்களுக்கு பல சொற்களை சொல்வதற்கு பயிற்சி, இதுபோல அளிக்கும் பொழுது அவர்கள் எழுத்தில் சிறப்பான பயிற்சி பெற்று விடுவார்கள். எழுதுவதிலும் அவர்களுக்கு சிரமம் இருக்காது. அதே போல் நாம் வந்து பாடம் நடத்தும் பொழுது அவர்களை அருகில் அழைத்து யார் எதில் குறைபாடு இருக்கிறார்களோ, எழுதுவதில் குறைபாடு உடையவர்களை எழுத்து பயிற்சி அளிக்கலாம். பேசுவதில் படிப்பதில் குறைபாடு இருப்பவர்களை படிப்பதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். அவ்வாறு திரும்ப திரும்ப பயிற்சி அளிக்கும் பொழுது அவர்கள் வந்து சிறந்த முறையில் பயிற்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகையினால் எந்த ஒரு செயலையும் இள வயதிலேயே செய்தால் அவர்கள் வந்து சிறந்த மாணவர்களாக உருவாக முடியும். ஆகையினால் தான் இளம் பருவத்தில் இருக்கின்ற மாணவர்களை நான் அழைத்து அவர்களுக்கு எதில் குறைபாடு இருக்கிறதோ அதை சரி செய்வதில் நான் மிகவும் முயற்சி எடுத்து அதற்காக தனியாக அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு பயிற்சி அளித்து சிறந்த மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமா மேடம்,
இப்போது நம்ம வந்து பாடம் படிப்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படிங்கும்போது பொது தேர்வுன்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லா இதுலேயுமே 100க்கு 100 வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னும் போது அது மொழி பாடத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு மொழி ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் உங்களோட பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த 100க்கு 100% வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் எப்படி தயாரிக்கிறீங்க மேடம்? பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள்னு வரும்போது அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்க வேண்டும். அவ்வாறு சிறப்பு வகுப்புகள் எடுக்கும்பொழுது பாடத்தில் பின்தங்கி இருக்கின்ற ஒரு சில மாணவர்களை தனியாக அழைத்து அவர்களுக்கு எந்த பகுதியில் அவர்களுக்கு பயிற்சி தேவையோ அதில் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களையும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பள்ளி கடந்த பல ஆண்டுகளாகவே 100க்கு 100% தேர்ச்சி விகிதத்தை பெற்றுக்கொண்டு தான் வருகிறது. கடந்த ஆண்டு கூட ஒரு மாணவி மொழி பாடம் முதல் தாளில் 100 மதிப்பெண் எடுத்து எனக்கு பெருமை சேர்த்தாள் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த ஆண்டும் 100% வெற்றி. ஆகையினால் நான் என்னுடைய ஆசிரியர் பணியில், அதுவும் தமிழ் கற்பிப்பதில் சிறந்த முறையில் பணியாற்றுகிறேன் என்றால் இந்த மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம்தான் என்னை பெருமிதம் கொள்ளச் செய்கிறது. இவ்வாறு நான் பல ஆண்டுகளாக சிறந்த முறையில் தேர்ச்சி அளித்து கொண்டிருப்பதனால் ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து எனக்கு நல்லாசிரியர் விருது கூட சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் கிடைத்தது என்பதனை சொல்லிக்கொள்வதில் இங்கு பெருமிதம் கொள்கிறேன். சிறந்த ஆசிரியர் என்று ஒரு பட்டம் எனக்கு கிடைத்தவுடன் என்னுடைய வேலைப்பளு இன்னும் அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் என்னை ஒரு சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் நான் இன்னும் மாணவ செல்வங்களுக்கு பல அரிய செயல்களை செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு என்னை தூண்டுகிறது. ஆகையினால் என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களை 100% தேர்ச்சி அடைவதற்கு நான் என்னால் முடிந்த பல செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு 90% மேல் வாங்கக்கூடிய மாணவர்களை தனியாக பிரித்து அவர்களுக்கு இன்னும் 100க்கு 100 மதிப்பெண் எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கு கூடுதல் பயிற்சி அளிக்கிறோம். அவர்களுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு அவர்களுக்கே தெரியாது நம்மிடம் இவ்வளவு திறமை இருக்கிறது என்று அந்த மாணவர்களை தேர்வு செய்து 90% இருக்கக்கூடிய மாணவர்களை 100க்கு 100% எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதே போல 60 விழுக்காடுக்கு குறைவாக இருக்கின்ற மாணவர்களையும் தனியாக எடுத்து அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களையும் ஒரு 90% மதிப்பெண் பெறுவதற்காக முயற்சி செய்து அவர்களையும் வெற்றியாளர்களாக நாங்கள் ஆக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். அதுபோல என்னுடைய பணியில் அந்த தமிழை, என்னுடைய தாய்மொழியான தமிழை எல்லா மாணவர்களும் சிறந்தவர்களாக சிறந்த முறையில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக மிக சிரமப்பட்டு அவர்களுடைய சிரமத்தை குறைத்து நான் வெற்றியாளராக அவர்களை ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நிறைய மாணவர்களை 100% தேர்ச்சி கொண்டு வருவது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, கடினமானது தான். இதையெல்லாம் தாண்டி இந்த பயணத்தோடையே ஒரு எழுத்தாளராகவும் நீங்கள் பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. எழுத்துலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? எழுத்தாளர் மட்டும் இல்லை, பேச்சாளராகவும் இருக்கீங்க, தொகுப்பாளராகவும். இந்த இலக்கியத்துறையில் உங்களை எல்லா களங்களையும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. எழுத்து அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் உங்களோட முதல் படைப்பு உருவானது மேடம்? முதல்ல என்னுடைய பள்ளி மாணவர்களை எல்லாம் போட்டிக்காக அழைத்து செல்ல போகும்போது ஒரு கவிதாலயா இலக்கிய நற்பணி மன்றம் என்ற ஒரு இலக்கிய நற்பணி மன்றத்தில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என்னுடைய பேச்சாற்றலை கேட்டு அவர்கள் செயலாளராக எனக்கு பதவி அளித்தார்கள். அன்றிலிருந்து என்னுடைய இலக்கிய பணி தொடங்கியது என்று கூறிக்கொள்கிறேன். அந்த இலக்கிய பணி ஒவ்வொரு மாதமும் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருக்குறள் வகுப்பு நடத்துவது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அறக்கருத்துக்களை கூறுவது, இவ்வாறு என்னுடைய இலக்கிய பணி தொடங்கியது. அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பல இலக்கிய கூட்டங்களுக்கு சென்று அந்த இலக்கிய கூட்டங்களில் பல அறிவுடைய சான்றோர்கள் கூறக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு கேட்டு என்னுடைய இலக்கிய பணி தொடங்கியது. நான் இளங்கலை வேதியியல் படித்தவள். ஆனால் என்னுடைய தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இளங்கலை வேதியியல் முடித்த பிறகு பிலிட்,
எம்ஏ, எம்ஃபில், பிஎட் என எல்லாவற்றையுமே தமிழில் நான் முடிப்பதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தமிழ் மீது கொண்ட பற்று தான். ஆகையினால் அந்த இலக்கிய பணி தொடர்வதற்கு பல அறிஞர்களுடைய பேச்சு என்னை கவர்ந்தது. குறிப்பாக சொல்ல போக வேண்டுமென்றால் முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தது. அவர்னால் தான் நான் தமிழை படித்தேன் என்று கூட நான் கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஆகையினால் அந்த தமிழ் பல பட்டிமன்றங்களில் நான் பேசுவதற்கும் பல இலக்கிய கூட்டங்களில் பேசுவதற்கும் இவ்வாறு நான் என்னுடைய தமிழ் பணியை வளர்த்து கொண்டேன். அதன் பிறகு பல்வேறு பட்டிமன்றங்கள், பல அறிஞர்களுடைய தலைமையில் பட்டிமன்றங்கள் எல்லாம் பேசி என்னுடைய அறிவாற்றலையும் நான் கூறக்கூடிய கருத்துக்கள் சமுதாயத்திற்கு என்ன கூற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை கூறுவதற்கு ஏற்ற தளமாக பல அரங்கங்களை நான் அமைத்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாகவே நான் எண்ணுகிறேன். எழுத்துன்னு வரும்போது எந்த வடிவத்தில் நீங்கள் எழுதுறீங்க மேடம்? கவிதையா, தொகுப்பா, நூலா, நாவலா, எதில் உங்களோட படைப்பு இருக்குது? முதல்ல கவிதைகள் தான் எழுத ஆரம்பித்தோம். அவ்வாறு கவிதைகள் எழுதும்பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தந்தது. நாம் சொல்ல வருகின்ற கருத்துக்களை எளிதாக சொல்வதற்கு கவிதை ஒரு வடிகாலாக இருந்தது. எண்ண குமுறல்களை வெளிக்கொணர்வதற்கு கவிதை ஒரு வடிகாலாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். அதனால் முதலில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய கவிதைகள் வானொலியில் ஒளிபரப்பாகியது. அதே போல் பல நாடகங்களை எழுதியிருக்கிறேன். நாடகங்கள் என்று வரும்பொழுது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய தொழுநோயாளிகளை பற்றிய நாடகம். தொழுநோயாளிகளை எவ்வாறு மக்கள் புறக்கணிக்கிறார்கள், அந்த தொழுநோய் ஒரு தொற்று நோய் அல்ல, அது குணப்படுத்தக்கூடிய நோய் என்ற கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி என்னுடைய நாடகங்கள் இருந்தது. அந்த நாடகத்தை போற்றி வானொலியில் எனக்கு அந்த நாடகம் ஒளிபரப்ப பல்சுவை நிகழ்ச்சி என்ற பெயரில் கவிதைகள், நாடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பியாகியது. அடுத்தது உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ். அந்த எய்ட்ஸை பற்றியும் நான் பல நாடகங்கள் எழுதி என்னுடைய பள்ளி மாணவர்களும் நடித்து ஆசிரியர்களும் நாங்கள் டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் தினம், அந்த எய்ட்ஸ் தினத்தன்று எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த முறையில் அந்த நாடகங்களை நடித்து பலருடைய பாராட்டுகளை பெற்றோம் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அந்த நாடகம் பல இடங்களில் நடித்து காட்டி பல அறிஞர்களுடைய பாராட்டை பெற்றது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய நாடக வடிவில் பல சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு நாளிதழ்களிலும் பல்வேறு ஏடுகளிலும் என்னுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கிறது என்று கூறிக்கொள்வதில் இந்த நேரத்தில் பெருமிதம் கொள்கிறேன். நிச்சயமா மேடம். பொதுவாக ஒரு ஆசிரியராக ஒரு 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக நீண்ட பயணம். பலதரப்பட்ட மாணவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஆசிரியர் பணி எப்படி இருக்குது மேடம்? இன்னைக்கு மாணவர்களோட போக்கு எப்படி இருக்குது? அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஊடகங்களோட இதனால அவங்களுக்கு வந்து பல இடங்களில் அவங்களோட எண்ணச்சிதறல்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் மீறியும் அவங்க சரியான முறையில் படிக்கணும், தேர்ச்சி பெறணும், அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்திலையும் இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாணவர்களோட போக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மாணவர்களுக்கு வந்து பல்வேறு சோதனைகள் நிறைந்த காலம் இது. அவர்கள் வந்து அமைதியாக படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. காரணம், அவர்கள் வீட்டில் தொலைக்காட்சியை அணைத்து வைத்திருந்தாலும் கூட பக்கத்து வீட்டு அண்டை வீட்டார் வீட்டு தொலைக்காட்சியை நாம் அணைக்க சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் அதுபோன்ற தொல்லைகள் எல்லாம் இன்று அடுக்குமாடி குடியிருப்பில் பல மாணவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள் மிக ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள். அந்த பலதரப்பட்ட மாணவர்களையும் நாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வந்து நல்ல வழியில் நம்மை கல்வி கற்பிப்பது என்பது ஒரு சவாலாக தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரியும் நன்றாக. இன்று ஒரு மாணவரை கூட அன்று ஆசிரியரிடம் நம்ம பெற்றோர்கள் விடும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையும் உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாணவரை கூட நம்ம தொடக்கூட முடியாத நிலையில ஒவ்வொரு ஆசிரியரும் இருக்கிறோம். அந்த ஆசிரியருக்கான உரிமை அது வந்து அவர்கள் வந்து அன்பால மட்டும்தான் அந்த மாணவர்களை கொண்டு வர முடியுமே தவிர எந்த ஒரு அடக்குமுறையும் இன்று மாணவர்களிடம் எடுபடாது. ஆகையினால் ஒவ்வொரு ஆசிரியரும் அன்பான முறையில் அவர்களுக்கு என்ன தேவை, அன்று அவன் உணவருந்தி வந்திருக்கிறானா, அவனுக்கு என்னென்ன தேவை, இன்று அவனுடைய குடும்பத்தில் தாய் தந்தையர் சண்டை போட்டார்களா, அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, கற்பதற்கு ஏற்ற சூழலில் அவன் மனநிலை இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.
அதே போல இந்த கல்வி கற்பிப்பது என்பது அந்த மாணவர்களுக்கு ஊடகங்களிலிருந்து அவனை வெளிக்கொணர்வதே மிகவும் கடினமானது. அவன் இரவு முழுவதும் தொலைக்காட்சி தொடரில் மூழ்கி இருந்துவிட்டு வருகின்ற ஒரு மாணவன், அவன் தன்னுடைய வீட்டு பாடங்களை சரிவர செய்திருக்க மாட்டான், படிக்க வேண்டிய பாடங்களை சரியாக படித்திருக்க மாட்டான். அந்த மாணவனை அழைத்து, இன்று தொலைக்காட்சி நீ பார்த்து வந்திருக்கிறாய் என நன்றாக தெரிகிறது, இதேபோல் நீ இருந்தின்னா உன்னுடைய வகுப்பில் நீ உன்னுடைய பாடத்தில் குறைபாடு உடையவனாக இருப்பாய், பின் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவாய் என்பதனை அவர்களுக்கு எடுத்துக்கூற வேண்டும். அவ்வாறு கூறும்பொழுது பல அறிஞர்களுடைய கதைகளை எல்லாம் நான் கூறுவேன். ஒரு சமயம் என்னுடைய மாணவர்கள் இவ்வாறு இருக்கும்பொழுது ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மன்னன் என்ன செய்தானாம், அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரையும் அழைத்து, இன்று நான் ஒரு சிறந்தவருக்கு பரிசளிக்க போகிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அங்கு 9 மேதைகள் வருகிறார்கள். 9 மேதைகள் வரும்பொழுது அந்த 9 மேதைகளிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்களாக இருக்கிறார். அவ்வாறு ஒரு பொறியியல் வல்லுனர், ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு வீரன், இவ்வாறு 9 மேதைகளும் வருகிறார்கள். ஆனால் மன்னன் யாருக்குமே பரிசளிக்கவில்லை. அந்த கடைசியாக கையில் ஒரு கோல் ஊன்றி நடக்க முடியாத ஒரு தள்ளாத வயதினராக ஒருவர் வருகிறார். அவரை அழைத்து அந்த மன்னன் பரிசளிக்கிறார். அப்பொழுது அங்கு இருக்கிற அனைவருக்கும் ஒரே வியப்பு, என்ன இவ்வளவு அறிஞர்களுக்கும் பரிசளிக்காமல் இந்த தள்ளாடி வருகின்ற முதியவருக்கு அளித்திருக்கிறாரே என ஒரே வியப்பு. அப்பொழுது அங்கிருந்த அனைவரும், இவர்தான் அனைத்து மேதைகளையுமே உருவாக்கிய ஆசிரியர் இவர், ஆகையினால் இந்த பரிசுக்கு தகுதியானவர் இந்த ஆசிரியர்தான் என மன்னன் அந்த பரிசை ஆசிரியருக்கு அளித்தார். இதுபோல மாணவ செல்வங்களே, நீங்கள் எவ்வளவு அறிஞராக ஆகலாம், ஆனால் உங்களுக்கு மதிப்பும் புகழும் சேர வேண்டும் என்றால் ஒரு நல்லவராக இருக்க வேண்டும் என்று இதுபோன்ற சான்றோர்களுடைய கதைகளை எல்லாம் அவர்களுக்கு கூறி படிப்பினுடைய அந்த முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணரச் செய்வேன். ஒரு தமிழ் ஆசிரியராக, தமிழ் தலைமை ஆசிரியராக ஒரு 30 ஆண்டு காலம் இந்த ஆசிரியர் பணியில் பயணம் பண்ண ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் பல தரப்பட்ட மாணவர்களை பார்த்துருப்பீங்க. அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாணவர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பாடத்தையும் தாண்டி ஒரு அவன் நல்லவனாக ஆகிறதுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நீங்கள் சார்ந்திருக்கிற பள்ளி, உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழலில் உங்களுடைய பணி எந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சுது, இதையும் தாண்டி ஒரு எழுத்தாளராக உங்களோட பயணம் தொடங்கினாலும் நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல எண்ணங்களை மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் நம்ம சொல்லணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடையே பல விஷயங்கள்ல இலக்கிய சூழல்ல நீங்க பயணப்பட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நன்றி. இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். சில நாள்களுக்கு முன்பு 15லிருந்து 20 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு குறும்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அணியினர் எடுத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த அணியினுடைய செயலாளராக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அதனை தயாரித்திருந்தார், அல்லது அந்த படத்திலே காட்டப்படுகிற நிகழ்வினுடைய பின்புலமாகவும் அவர் இருந்திருக்கிறார். அது மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு குறும்படம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நெஞ்சத்தில் என்னென்ன ஆசைகளெல்லாம் இருந்திருக்கக்கூடும் என்பதை நாம் அறிவோம். நமக்கு மிகச் சாதாரணமாக இருக்கிற சில செயல்கள் அவர்களுக்கு எட்டாத தொலைதூர கனவுகளாக இருந்திருக்கின்றன என்பதை அந்த குறும்படம் பார்க்கிற போதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கடற்கரையிலே போய் காற்று வாங்குவதும் கடற்கரை அலைகளிலே கால் நனைப்பதும் அத்தனை பெரிய கனவா என்று கேட்டால் நமக்கு அது பெரிய கனவில்லை. ஆனால் சக்கர நாற்காலியிலே என்றென்றைக்கும் தங்கள் வாழ்க்கையை புனைத்து கொண்டவர்களுக்கு அது பெரிய கனவுதான் என்பதை அந்த குறும்படம் காட்டுகிறது. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு இளைஞர் சொல்கிறார், இது என்னுடைய 37 ஆண்டு கால ஆசை. 37 ஆண்டுகளாக நான் கடலை பார்த்திருக்கிறேன், கரையை பார்த்திருக்கிறேன், தொலைதூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன், அந்த கடல் நீரில் காலை நனைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், ஆனால் அது எங்களுக்கு வாய்த்ததில்லை என்று சொல்லுகிறார். என்ன காரணம் என்பதை நாம் அறிவோம்.
மற்ற இடங்களிலெல்லாம் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு போய்விடலாம், ஆனால் கடற்கரை மணலுக்குள் சக்கர நாற்காலியை தள்ள முடியாது. எனவே அவர்கள் தொலைவில் இருந்துதான் கடலை பார்க்கிறவர்களாக, பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை, இந்த ஏக்கத்தை அறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இதற்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவராக இருந்திருக்கிறார். எனவே அவரும் திமுக கழகத்தினுடைய மகளிர் அணியுமாக சேர்ந்து ஒரு அரிய செயலை செய்திருக்கிறார்கள். ஒரு 30க்கு குறையாத மாற்றுத்திறனாளிகளை ஒன்று திரட்டி அவர்கள் எல்லோரையும் ஒரு ஊர்தியிலே ஏற்றி ஒரு சின்ன சுற்றுலா போல அழைத்து சென்று இறுதியிலே ஒரு தனியார் நிறுவனத்திலே இருக்கிற கடற்கரையை நோக்கி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். சரி, இப்போதும் எப்படி கடலுக்கு அருகிலே போக முடியும் என்று கேட்டால், இவர்களை அழைத்து வருவதற்கு முன்பே சில வேலைகள் நடந்திருக்கின்றன. லாரிகளிலே செங்கலும் டைல்ஸ் என்று சொல்லுகிற அந்த தளங்களும் கொண்டு வந்து இறக்கப்பட்டு தெருவிலே இருந்து கடல் வரைக்கும் அந்த பாதை, அந்த தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சக்கர நாற்காலிகள் மிக எளிமையாக ஓட்டி செல்லப்படுகிற வகையிலே அவை அமைக்கப்பட்டு அன்றைக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் சக்கர நாற்காலியில் அமர்த்தப்பட்டு அவர்களை அந்த கடல் நோக்கி அவர்கள் தள்ளி கொண்டு போகிற அந்த காட்சி. அதற்கு பிறகு கடலுக்கு அருகிலே போன உடனே அந்த கடல் நீர் அவர்கள் மீது படுகிற போது அவர்கள் முகங்களில் ஏற்படுகிற மகிழ்ச்சியும், அவர்கள் அந்த கடல் நீரை வாரி ஒருவர் மீது ஒருவர் இறைத்து கொண்டு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகிற அந்த நிகழ்வையும் பார்க்கிற போது, அடடா, ஒரு சின்ன சின்ன செயல் கூட வாழ்க்கையில் கிட்டாதவர்களுக்கு மிகப்பெரிய ஏக்கமாக இருக்க முடியும் என்பதை அந்த காட்சி காட்டுகிறது. அவர்களின் மகிழ்ச்சியை பார்க்கிற போது நெகிழ்வில் நம் கண்கள் கலங்குகின்றன. இப்படிப்பட்ட ஒரு ஆசை கூட இந்த உலகில் நிறைவேற்றி கொள்ள முடியாத ஆசையாக இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு இருந்திருக்கின்றன. இதனை சரியாக கண்டறிந்து இதனை நிறைவேற்றி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை, அந்த மகளிர் அணியை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இதனை வெறும் அரசியல் நோக்கமுடையது என்று சொல்லிவிட முடியாது. ஒரு 200 பேர் 300 பேர் வாக்குகள் அடித்து எந்த தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது. அரசியலை தாண்டி, கட்சியை தாண்டி, எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் நம்மோடு வாழ்கிற நம் சொந்த சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய எண்ணமும் பெரிய செயல்பாடும் இதற்குள்ளே பொதிந்திருக்கின்றன என்பதை நம்மால் உணர முடிகிறது. என்றைக்கும் எந்த ஒன்றும் இல்லாத போதுதான் அதனுடைய அருமையை நாம் உணர்வோம். கண் பார்வை இல்லாமல் போனவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் அந்த பார்வை வருமானால் கண் விழித்து இந்த உலகத்தை பார்க்கிற போது எல்லாம் தெரிகிறது, எதிரில் இருக்கிற உருவம் தெரிகிறது, வண்ணம் தெரிகிறது என்பதே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கக்கூடும். அந்த மகிழ்ச்சி, அந்த பூரிப்பு நம்மால் உணரப்பட முடியாத ஒன்றுதான். ஏனென்றால் நாம் என்றைக்கும் எப்போதும் கண் விழித்து பார்த்தபோது இந்த பொருள்களெல்லாம் தெரிகின்றனவே என்று மகிழ்ச்சி அடைந்ததில்லை. கண்ணில் பார்த்தால் பொருள் தெரியத்தானே தெரியும் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. பார்வை இல்லாதவனுக்கு இந்த உலகம் புத்தம் புதிதாக இருக்கிறது. நடக்க முடியாமல் கால்கள் இல்லாமல் இருந்தவனுக்கு மறுபடியும் மரக்கால்களாவது பொருத்தப்பட்டு நடக்க முடியுமானால் அப்போது நடப்பது என்பது உலகத்தின் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக அவனுக்கு ஆகும். என்றைக்கும் இருக்கிற வரைக்கும் எந்த ஒன்றின் மதிப்பும் நமக்கு தெரிவதில்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. கால்கள் இருக்கிற வரைக்கும் கால்களின் மரியாதையை நாம் முழுமையாக உணரவில்லை. என்றைக்காவது அடிபட்டு நடக்க முடியாமல் கால்களை மேலே கட்டி தொங்கவிட்டு படுத்திருக்கிற போதுதான் நடப்பது என்பது எத்தனை மகிழ்ச்சியான செயல் என்று நமக்கு புரியும். எனவே இப்படி உள்ளத்தின் உள்ளே கிடக்கிற சின்ன சின்ன செய்திகளை கூட தெரிந்து கொண்டு அவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிவது என்பது அடிப்படையில் ஒரு மனித நேயத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு. மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களின் பெயரையே கூட அவர் மாற்றினார் என்பது முதல் அடிப்படையான செய்தி. உடல் ஊனமுற்றோர் என்று தான் அழைத்து கொண்டிருந்தோம். உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லுவது சொற்களாலும் மறுபடியும் அவர்களை காயப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி இல்லை. அவர்கள் ஊனமுற்றவர்கள் இல்லை. அவர்கள் வேறு வேறு திறன்களை தங்களிடத்திலே கொண்டவர்கள் என்னும் பொருளில் அவர்களை மாற்றுத்திறனாளிகள், ஆங்கிலத்திலே கூட ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் என்கிற சொல்
அதற்கு பிறகு ஃபிசிக்கலி சேலஞ்சு என்று இன்றைக்கு டிஃபரண்ட்லி ஏபிள்ட் என்று சொல்லுவதைப் போல நாமும் அவர்களை உடல் ஊனமுற்றோர் என்று சொல்லி காயப்படுத்தாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்பதை ஆணையாகவே அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காகவே ஒரு தனித்துறை, அந்த தனித்துறையை முதலமைச்சராக இருந்த ஐயா அவர்களே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 100 கோடிக்கு மேலாக ஆண்டுக்கு நிதி ஒதுக்கி இப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகளினுடைய எண்ணங்களை, அவர்களின் இயக்கங்களை உணர்ந்து ஒரு துறையை அமைத்த அதனுடைய தொடர்ச்சியாக மிக சின்ன காரியம்தான் அவர்களை கடற்கரைக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் வாழ்வில் நிறைவேறாமல் கிடந்த நெடுநாள் ஆசை அன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய செயல் என்பதை அந்த செயலை வைத்து நாம் மதிப்பிட முடியாது. அவர்களின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை வைத்துத்தான் மதிப்பிட முடியும்.